بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يكفرون بالله ورسله ويريدون أن يفرقوا بين الله ورسله ويقولون نؤمن ببعض ونكفر ببعض ويريدون أن يتخذوا بين ذلك سبيلا أولئك هم الكافرون حقا وأعتدنا للكافرين عذابا مهينا. சர்வபுகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சூரத்துல் நிசாவுடைய 150வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயங்களின் மீது நம்பிக்கை கொள்வதை கடமையாக்கி தந்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நம்பிக்கை கொள்வது. இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலி. அல்லாஹ்வின் மீது மட்டும் நாம் நம்பிக்கை கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நமக்கு போதுமானது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இது தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதுமானது என்று சொல்லக்கூடியவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த வசனத்திலே அவர்களுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலி. எவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுக்கின்றார்களோ, அவர்கள் எப்படி மறுக்கின்றார்கள்? وَيُرِيدُونَ أَن يُفَرِّقُوا بَيْنَ اللَّهِ وَرُسُلِهِ. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை அவர்கள் ஏற்படுத்த விரும்புகின்றார்கள். எப்படிப்பட்ட பிரிவினை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள்? وَيَقُولُونَ نُؤْمِنُ بِبَعْضٍ وَنَكْفُرُ بِبَعْضٍ. சிலதின் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம், சிலதை நாம் நிராகரிக்கின்றோம். குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸை நாம் மறுக்கின்றோம். அல்லாஹ்வுடைய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்த விஷயங்களை நாம் மறுக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் وَيُرِيدُونَ أَن يَتَّخِذُوا بَيْنَ ذَلِكَ سَبِيلًا. இவர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மத்தியில் புதுமையான ஒரு பாதையை இவர்கள் ஏற்படுத்த விரும்புகின்றார்கள். وَيُرِيدُونَ أَن يَتَّخِذُوا بَيْنَ ذَلِكَ سَبِيلًا. அல்லாஹ் கூறுகின்றான், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா. சத்தியமாக இவர்கள் காஃபிர்களாக இருக்கின்றார்கள், உண்மையிலே இவர்கள் காஃபிர்கள் ஆவார்கள். உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா. யார் காஃபிர்கள்? அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், குர்ஆனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் மறுக்கின்றோம், ஹதீஸை நாம் மறுக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் காஃபிர்களாக இருக்கின்றார்கள். வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபன் முஹீனா. நிச்சயமாக நாம் காஃபிர்களுக்காக வேண்டி இழிவை ஏற்படுத்தக்கூடிய வேதனை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்று உலகத்தில் ஆங்காங்கு அதிகமாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தை இப்படிப்பட்ட கூட்டங்களை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஊர்ல இருந்து அதிகமான செய்திகளை நாம் படிக்கலாம். 19 கூட்டம் சொல்லுவாங்க. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் அஹ்லுல் குர்ஆன் என்று அவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கின்றார்கள். இவர்கள் அஹ்லுல் குர்ஆன் கிடையாது. அஹ்லுல் குர்ஆன் யார் என்று சொன்னால், குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த விஷயங்களை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் குர்ஆன். இவர்கள் அஹ்லுல் குர்ஆன் கிடையாது. இவர்கள் முன்கிரீன ஹதீஸ். இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள், நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நபியை இவர்கள் கேவலப்படுத்தக்கூடியவர்கள். தொழுகையில ஏன் ஸலவாத் ஓதணும்? தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டித்தானே தொழுகிறோம். தொழுகையில ஏன் ஸலவாத் ஓதணும்? பாங்கில ஏன் ஸலவாத் சொல்லணும்? இப்படிப்பட்ட சந்தேகங்களை மக்களுடைய உள்ளங்களிலே இவர்கள் ஏற்படுத்தி, அல்லாஹ் மட்டும் போதுமானதுதான், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மட்டும் நமக்கு போதுமானது, ஹதீஸ்கள்ல பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு, ஹதீஸ்கள்ல பலவிதமான குழப்பங்கள் இருக்கு, சஹீஹான ஹதீஸ்னு சொல்றாங்க, பலஹீனமான ஹதீஸ்னு சொல்றாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்களை ஏன் நம்பணும்?
குர்ஆன் மட்டும் போதுமானது, குர்ஆனைத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி குர்ஆனைத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், ஹதீஸ்களை நாம ஏன் நம்பணும்? இப்படியாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்திலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய ஊர் பகுதிகளில் சென்னையில இப்படிப்பட்ட கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கு. இவர்களுக்கு பேக்ரவுண்டாக லண்டன்ல இருந்து இவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் யாரையாவது ஒரு மனிதரை, ஒரு வாலிபரை, படித்த மனிதரை வழிகெடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஆர்வமூட்டி இந்த கூட்டத்தின் பக்கம் நீங்கள் அவர்களை அழைத்து வந்தால் 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்போம், 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்று அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட கூட்டங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வியாபாரிகள் என்று சொன்னா மார்க்கமுள்ள வியாபாரிகள் கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மார்க்கத்தின் மீது சந்தேகங்களை எழுப்பக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ் பலகீனமானது, இந்த ஹதீஸ் சரியில்லை, இந்த ஹதீஸ்ல சந்தேகம் இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எந்த அளவு நமக்கு கல்வியை தந்திருக்கின்றானோ அந்த அளவு கல்வியை நாம் விளங்க முயற்சிக்க வேண்டும். கல்வி இல்லாத நேரத்திலே கல்வி உள்ளவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லையா, நீங்கள் அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களா ஒரு விஷயத்தினுடைய முடிவு செய்யாதீங்க. இந்த ஹதீஸ் சரியில்லை, இது பலகீனமான ஹதீஸ், இந்த ஹதீஸில் அமல் செய்யக்கூடாது என்று நீங்களாக ஒரு விஷயத்தின் மீது முடிவு செய்யாதீங்க. இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துத்தான் இவர்கள் வழிகட்டு போனார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் அவர்களை பற்றி? வயக்கூலூன நுமினு பிபஅதின் வனக்ஃபுரு பிபஅதின். அல்லாஹ்வுடைய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸ்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹதீஸ்கள்ல சந்தேகங்கள் இருக்கு, ஹதீஸ்கள்ல குழப்பங்கள் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ்களை இவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கலிமாவுடைய மறுபகுதி முஹம்மது ரசூலுல்லாஹை இவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹை இவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை இவர்கள் எப்படி விளங்கிக் கொள்வார்கள்? அல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார், அவர்கள் காஃபிர்களாக இருக்கின்றார்கள். காஃபிர்களுடைய அது ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அவர்கள் தொழுகவும் செய்வார்கள், குர்ஆனை ஓதவும் செய்வார்கள், முஸ்லிம்களுடைய காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் காஃபிர்கள். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்துடைய பெயர்களை மட்டும் கொண்டு வரக்கூடிய மக்களை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. அவர்களுடைய வெளித்தோற்றங்களை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. அவர்களுடைய அதிகமான வெப்சைட்டுகள், ஆன்லைன்ல அவர்களுடைய அதிகமான வெப்சைட்டுகள் இருந்து கொண்டிருக்கு. அந்த வெப்சைட்டுகள்ல குர்ஆனுடைய விளக்கங்கள் எழுதி இருக்கிறாங்க, ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் எழுதி இருக்கிறாங்க, கலிமாவுடைய விளக்கங்களை சொல்லி தந்திருக்காங்க. ஆக வெப்சைட்டை பார்க்கக்கூடிய நேரத்திலேயே நீங்க என்ன செய்யணும்? உலமாக்களிடத்துல கேட்கணும், இந்த வெப்சைட்டை பார்க்கலாமா, இதுல இஸ்லாத்துடைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இது ஆதாரமானதா, இந்த வெப்சைட்ல போடக்கூடிய செய்திகள் யார் இந்த செய்திகளை போட்டு கொண்டிருக்கா, இதையெல்லாம் உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு என்ன செய்யணும்? அந்த வெப்சைட்டுகளை பார்க்கணும். எப்படி ஒரு கிதாபை எடுத்து படிக்கிறோம், அந்த கிதாபில் எழுதக்கூடியவர் யார், உண்மையான ஆலிமா, அவர் படித்தவரா அறிந்தவரா இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு கிதாபை படிக்கிறோம். இதே போலதான் ஒரு வெப்சைட்டை பார்க்கக்கூடிய நேரத்திலையும் உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு என்ன செய்யணும்? இந்த வெப்சைட்டுகளை பார்க்கணும். அஹ்மதியா என்ற பெயர்ல வெப்சைட்டுகள் இருந்து கொண்டிருக்கு. அஹ்மத் என்ற பெயரை பார்த்தவுடன் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தினுடைய வெப்சைட் தான் அது, இதுல நல்ல செய்திகள் தான் இருக்கும். இதுல அஹ்மதியாக்கள் என்று சொன்னா அவர்கள் நபியை கடைசி நபியாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் அது ஒரு கூட்டம். அந்த காதியானிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம். எந்த மக்கள் நபியை கடைசி நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களும் முஸ்லிம்களே கிடையாதவர்கள், அவர்களும் காஃபிர்கள். தன்னைத்தானே நபி என்று சொல்லிக் கொண்ட மனிதன், அந்த மனிதனுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் காதியானிகள். அவர்களும் அஹ்மதியா என்ற பெயர்ல என்ன செஞ்சிருக்காங்க? வெப்சைட்டுகளை ஆரம்பித்து அவர்கள் பலவிதமான இஸ்லாத்துடைய செய்திகளை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. குர்ஆனை கொண்டே அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டவும் செய்கின்றான், குர்ஆனை கொண்டே அல்லாஹ் தஆலா வழிகெடுக்கவும் செய்கின்றான். ஆக குர்ஆனை மட்டும் பார்ப்பதில்லை, குர்ஆனை ஆசிரியர்களை கொண்டு குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையுள்ள உலமாக்களிடத்தில் குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அறிவுக்கு எட்டுவதெல்லாம் குர்ஆனுடைய விளக்கங்களாக ஆகிவிடாது. கிதாபில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்லுகின்றான், அது உண்மையானதாக இருந்தாலும் படிக்காத நிலையில் அவன் தெரியாதவனாக இருந்து அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது அதுவும் குற்றமாகத்தான் கருதப்படும். தெரியாம பேசக்கூடாது குர்ஆனுடைய விஷயத்துல.
ஹதீஸ்களுடைய விஷயத்துல தெரியாம நீங்க வாயை திறந்துடாதீங்க. والذين آمنوا بالله ورسله ولم يفرقوا بين أحد منهم أولئك سوف يؤتيهم أجورهم. மாறாக எந்த மக்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் அவர்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் எந்த மக்கள் ஏற்படுத்தவில்லையோ அவர்களுக்கு நாம் அவர்களுடைய பரிபூர்ணமான கூலிகளை நாம் வழங்கி விடுவோம். உலாயிக சௌஃப யூதீஹிம் உஜூரஹும் வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான். அடுத்த வசனங்களில் கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இயேசுவை சிலுவையில் அவர்கள் அறைந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த செய்திக்கு மறுப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி தந்திருக்கின்றான். வகௌலிஹிம் இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மர்யம். மரியமுடைய மகன் ஈசா மஸீஹ் அவர்களை நாம் கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான் வமா கதலூஹு அவர்கள் ஈசாவை கொலை செய்யவில்லை. வமா ஸலபூஹு அவர்கள் சிலுவையில் அவர்கள் அறையவும் இல்லை. வலாகின் ஷுப்பிஹ லஹும் ஈசா அவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி விட்டான். வைன்னல் லதீன இஃப்தலஃபு ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின் மா லஹும் பிஹி மின் இல்ம் அதனுடைய கல்வி அவர்களுக்கு அறவே கிடையாது. வமா கதலூஹு யகீனா மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அவர்கள் ஈசாவை கொலை செய்யவே இல்லை. என்ன நடந்தது? அப்போ பர் ரஃபஅஹு அல்லாஹு இலை அல்லாஹ் அவர்களை வானத்தின் பால் உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரம் வரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை செய்வார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் அழிப்பார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். وَإِنْ مِنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பதாக எல்லோரும் அவர்களின் மீது ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், உலகத்தில் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். ஆக இன்று நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இஸ்லாத்தினுடைய செய்திகளை நாம் பின்பற்றி அதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் யா அஹ்லல் கிதாபி லா தக்லு ஃபீ தீனிக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே லா தக்லு ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக் ஈசா அவர்களை நீங்கள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் நீங்கள் அளவை கடந்து பேசாதீர்கள். ஒரு அளவு இருக்கின்றது, ஒரு எல்லை இருக்கின்றது, எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் பேசுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று நீங்க சொல்லாதீங்க. இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மரியமுடைய மகனாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். வகலிமத்துஹு அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையாக அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய என்ன வார்த்தை? குன் என்று அல்லாஹ் சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவாயிட்டாங்க. குன் என்ற வார்த்தையை கொண்டு படைக்கப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த வார்த்தையை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்காஹா இலா மர்யம் மரியம் அவர்களிடத்தில் அந்த வார்த்தையை அவர்கள் ஊதினார்கள். வரூஹும் மின் ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வலா தகூலு ஸலாஸா மூன்று என்ற செய்தியை மூன்று என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ட்ரினிட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ட்ரினிட்டி. கிறிஸ்தவர்கள் ட்ரினிட்டி என்று சொல்றாங்க, ஹோலி ட்ரினிட்டி. இந்த மூன்றில் ஒன்று இந்த நம்பிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்படி செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். வலா தகூலு ஸலாஸா இன்தஹூ இப்படி சொல்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். கைரல் லக்கும் இது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். இன்னமல்லாஹ் இலாஹு வாஹித் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனாக இருக்கின்றான். மூன்று இறைவன்லாம் கிடையாது, மூன்றில் ஒருவன்லாம் கிடையாது. வலா தகூலு ஸலாஸா மூன்று என்ற செய்தி நீங்க சொல்லாதீங்க. வலா தகூலு ஸலாஸா சுப்ஹானஹு அன் யகூன லஹு வலத் அல்லாஹ் பிள்ளைகளை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை தானா? சுப்ஹானஹு அல்லாஹ் பிள்ளைகளுடைய இந்த குறைகளை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அல்லாஹ்வுக்கு தான் வானத்தில் இருக்கக்கூடியதும் பூமியில் இருக்கக்கூடியதும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. ஏன் அல்லாஹ் தஆலா நாடி இருந்தா எத்தனை பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பிள்ளைகளை ஆக்கி இருக்கலாமே. அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை தானா? அப்படி இல்லை. இது தவறான கொள்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்களை விட்டும்
எல்லா சகல தேவைகளை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். வகஃபா பில்லாஹி வகீலா لن يستنكف المسيح أن يكون عبدا لله ولا الملائكة المقربون. அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த வெட்கமும் கிடையாது. நான் தன்னைத்தான அடிமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் மலக்குகளுக்கு வெட்கம் இருக்கா? இல்ல, அவர்களும் வெட்கப்படவில்லை, அவர்களும் கர்வம் கொள்ளவில்லை. ومن يستنكف عن عبادته ويستكبر فسيحشرهم إليه جميعا. அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே யார் வெட்கப்படுகின்றார்களோ, யார் கர்வம் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளையில் ஒன்று கூட்டி அவர்களிடத்தில் அல்லாஹ் கேள்விகளை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக கிறிஸ்தவர்களுடைய கொள்கை இது தவறான கொள்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் பிள்ளைகளை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். இதற்கு அடுத்ததாக சூரத்துல் மாயிதாவுடைய ஒரு வசனம், இதில் வுது சம்பந்தப்பட்ட கட்டளையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வ ஐதியக்கும். வுதுவுடைய 4 ஃபர்துகள் இருக்கு. முகத்தை கழுவுவது, கைகளை கழுவுவது, மஸஹ செய்வது, கால்களை கழுவுவது. இந்த 4 கட்டளைகளையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி தந்திருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி போகக்கூடிய சமயத்திலே ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளுக்கு மஸஹ செய்து கொள்ளுங்கள். வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கண்டைக்கால்கள் நீங்கள் கால்களை கழுவிக் கொள்ளுங்கள். கால்களை கழுவ வேண்டும், கால்களை கழுவ வேண்டும். சில நேரங்கள்ல அதிகமான மக்களை நம்ம பார்க்கிறோம், ஆபீஸ்கள்ல என்ன செய்யறாங்க, ஷூ போட்டுட்டு இருக்கிறோம், நம்ம காலை கழுவ முடியாது, சாக்ஸுக்கு மேலே என்ன செய்யறாங்க, மஸஹ செய்யறாங்க. இந்த ஒதுவே கூடாது. ஒது கூடவில்லை என்று சொன்னால் தொழுகையும் கூடாது. நைலான் சாக்ஸுக்கு மேல மஸஹ செய்யறது கூடாது. எப்படிப்பட்ட சாக்ஸ் என்று சொன்னா எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த தோலினால் செய்யப்பட்டதாக இருக்கணும். தோலினால் செய்யப்பட்ட சாக்ஸாக இருக்கணும். அது நடந்து போனாலும் சீக்கிரமாக அது பியாது. நைலான் சாக்ஸ் நடக்க முடியாது, போட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலே பிஞ்சிடும். இப்ப நைலான் சாக்ஸ்ல மஸஹ செய்யறது கூடாது. நைலான் சாக்ஸை போட்டுட்டு மஸஹ செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஒது கூடாது. ஒது கூடவில்லை என்று சொன்னால் தொழுகையும் சேராது. அதனால ஆபீஸ்கள் அதிகமான மக்களை பார்க்கிறோம், ரொம்ப அதிகமாக பேசுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஏன் சாக்ஸ்ல தான் மஸஹ செய்யலாமே, சாக்ஸ்ல மஸஹ செய்யலாம், அது எப்படிப்பட்ட சாக்ஸாக இருக்கலாம் அது தெரிந்து கொள்ளலாம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கால்களை கழுவக்கூடிய விஷயமாகத்தான் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி சொல்லி தந்திருக்கான். வைன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் உங்கள் மீது குளிப்பு கடமையாகிவிட்டால் நீங்கள் உடனே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபத்தஹரு, குளிப்பு கடமையான நிலையில நீங்கள் சாப்பிடுறதோ, மக்களிடத்துல பேசுறதோ, வெளியில போறது வர்றது, அதை தாமதப்படுத்துறது, இது அறவே நல்ல செயல் கிடையாது. குளிப்பு கடமையாகிவிட்டால் ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உடனே குளித்து பரிசுத்தமாகி விட வேண்டும். குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்துல மலக்குகள் வருவது கிடையாது. ஆகையினால நம்முடைய வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், மனைவியர்களோடு சேர்ந்த பிறகு சில நேரங்கள் உடனே குளித்து விடுவார்கள், அல்லது சில நேரங்களில் மறைவிடங்களை சுத்தப்படுத்தி விட்டு ஒது செய்து கொண்டு படுத்து விடுவார்கள். குளிர்காலமாக இருக்க அந்த நேரத்தில் குளிக்க முடியல, குறைந்தபட்சம் என்ன செய்யலாம், அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒது செய்து கொண்டு படுத்துக் கொள்ளலாம். அந்த சுத்தத்திற்கு பதிலாக, அந்த குளிப்பிற்கு பதிலாக அந்த ஒரு சின்ன ஒரு சுத்தம் ஏற்பட்டுடும். ஆகையினால வைகுந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, உங்கள் மீது குளிப்பு கடமையாகிவிட்டால் நீங்கள் உடனே பரிசுத்தமாகி விடுங்கள். குளிப்பு கடமையான நிலையில மக்களிடத்துல பேசுறதோ அந்த பேச்சில பரக்கத்து இருக்காது. நீங்க மற்றவர்கள் வெளியில போறது வர்றது, வீட்டுல சமைக்கிறது, இதுவெல்லாம் பரக்கத்து இல்லாத ஒரு செயல்கள். வீட்டுல இருக்கக்கூடிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அதை அழிச்சிடும். வைகுந்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயிதி. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்து சில கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கின்றானோ அதன் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகள் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆக தவறான கூட்டங்களை விட்டு நாமும் தவிர்ந்திருந்து நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ சொன்னோம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக் சுப்ஹானல்லாஹ்.